पंडिताचार्य मध्यमा अस्मदाचार्य पर्यंता वंदे शिव गुरु परंपरा எல்லாம் வல்ல இறைவனுடைய திருப்பெரும் கருணையினாலே இந்த உலகம் என்ற பிரபஞ்சத்தில் சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட சைவ நெறி என்று சொல்லக்கூடிய ஒரு நெறி மார்க்கத்தில் தமிழர்கள் அனைவரும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த சைவ நெறியில் சொல்லப்பட்ட தர்மங்கள், அதான் சனாதன தர்மம் என்று சொல்வார்கள். அந்த சனாதன தர்மம் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் தனது ஆச்சார குல மரபுப்படி தெய்வங்களை வழிபாடு செய்வது சனாதன தர்மம். அந்த தர்மங்களை பின்தொடர்ந்து சந்ததிகள் செய்து வர வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய இந்து மதத்திலே மட்டும் எண்ணியபடி கடவுள்கள் இருக்கின்றார்கள். யாருக்கு மனதில் என்ன எப்படி தோணுகிறதோ அப்படிப்பட்ட கடவுள் நம்முடைய நாட்டிலே இருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுள்களிலே மிகவும் கருணை வாய்ந்த ஒரு கடவுள் முருகப்பெருமான். ஆதிசங்கரரானவர் சண்மத ஸ்தாபனம் என்று 6 விதமான வழிபாடுகளை தோற்றுவித்தார். அதிலே சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு சைவம் என்றும், பெருமாளை வழிபாடு செய்வதற்கு வைணவம் என்றும், சூரியனை வழிபாடு செய்வதற்கு சௌரம் என்றும், சக்தியை வழிபாடு செய்வதற்கு சாக்தம் என்றும், முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு கௌமாரம் என்றும் நூல்களை தோற்றுவித்தார். அப்படி இறைவனுக்கு பலவிதமான பாடபேதங்கள் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு இங்க நடக்கிற மாதிரி இன்னொரு வழிபாடு இன்னொரு சேத்திரத்தில் நடக்காது. அது மாதிரி இறைவனுக்கும் அந்த ஆகம ரீதியாக பல அனுஷ்டான விதிகள் மூலமாக நம்முடைய குலப்பெரியோர்கள், குல முன்னோர்கள் வழிபாட்டு முறைகளை எல்லாம் தோற்றுவித்துள்ளார்கள். அந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் இறைவனுடைய அனுகிரகத்தையும் அருளாசியும் தன்னுடைய பரம்பரை பெற்று வாழ வேண்டும். இதுதான் அனுகிரகம்னு பேர். அந்த அனுகிரகம் சாதாரணமாக கிடைக்காது. ஏன்னா இறைவனிடத்துல முதல்ல பக்தி இருக்கணும். அந்த பக்தி இருந்தாதான் இறைவனுடைய சக்தி நமக்கு கிடைக்கும். யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேன நமஸ்திதா. இறைவனாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு சக்தி வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதனாலதான் நாம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம், வருடந்தோறும் மிகப்பெரிய யாகங்கள், திருவிழாக்கள், இப்படி எண்ணற்ற வழிபாடுகளை எல்லாம் செய்து இறைவனுக்கு சக்திகளை ஊட்டுகின்றோம். அந்த சக்தி எதற்காக என்று சொன்னால் மனித குலம் பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக. அப்பதான் பக்திங்கிறது நமக்கு ஏற்படும். அந்த பக்தியும் சக்தியும் இணைந்தால்தான் வாழ்க்கையில முக்தி கிடைக்கும். அந்த முக்தியை அடைய வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய பாதகமலத்தில் சரணாகதி அடைய வேண்டும். அப்படிப்பட்ட எத்தனையோ தெய்வங்கள் நமக்கு இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய சிவபெருமான் இருக்கிறார். அவரும் ஒரு கருணை கடவுள். நமக்கு அம்பாளாக விரிட்டு இருக்கக்கூடிய தேவிகள் எல்லாம் இருக்கிறார்கள். தாய் உள்ளம் கொண்டு அருள்பாலிக்கிறார்கள். இப்படி 1000 தெய்வங்கள் இருந்தாலும் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று சொல்வார்கள். அப்படி சாதாரணமாக ஒரு கோயிலில் ஒரு முருகப்பெருமானை நம்ம பிரதிஷ்டை பண்ணோம்னா அதனுடைய பாதி % தான் அதனுடைய அருள் சக்தி கிடைக்கும். ஆனால் அதே மலை மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வீரியம் அதிகம். ஆனால் நம்மளுடைய கோயிலை பார்த்தோமானால் குடவர கோயில் என்று சொல்கிறார்கள். அப்படி அந்த மலையிலே குடைந்து அந்த இறைவனை காட்சி ரூபமாக மக்களுக்கும் சந்ததிகளுக்கும்
நம்முடைய பரம்பரைகளுக்கும் அந்த அருள் சக்தி கிடைக்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் அக்காலத்திலே எதை அமைத்தார்களோ இல்லையோ ஆலயங்களை எல்லாம் அமைத்தார்கள். ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் ஆலயம் அமைத்தார்கள், பெரிய க்ஷேத்திரங்களை அமைத்தார்கள். இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால், நம்முடைய மதம் இந்து மதம். அந்த இந்து மதத்தினுடைய தன்மையில் நாம் வாழ வேண்டும், அந்த மதத்தினுடைய நெறி தவறாமல் வாழ வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ மத மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு அவைகளுடைய எண்ணங்கள் எல்லாம் நமக்கு வரக்கூடாது. நமக்கு 1000 கடவுள்கள் இருக்கிறார்கள், 1000 மத நம்பிக்கைகள் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஏன்னா நம்பிக்கை என்பது மட்டும்தான் இந்து மதத்தினுடைய வழிபாடு. கல்ல சுவாமின்னு நம்பினாதான் அது சுவாமி, இல்லைன்னா அது சுவாமி கிடையாது. அதனால நமக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது தான் இறைவன் நமக்கு ஏற்படுத்திய வழிபாட்டு முறை. அதனாலதான் நம்முடைய முன்னாடி பேசிய ஆதினங்கள் எல்லாம் மனதார இறைவனை உருகி வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். எந்த ஒரு தெய்வத்தையும் மனமுருகி வேண்டுகின்ற பொழுது அந்த தெய்வமானது மனமிறங்கி நமக்கு எல்லா விதமான நற்காரியங்களையும் தரும். அதே மாதிரி அந்த சனாதன தர்மம்னு சொன்னேன். அந்த தர்மத்தில் முதல்ல யாரை வழிபடணும்னா உங்களுடைய குல தெய்வம். அந்த குலதெய்வம் தான் எந்த ஒரு சனத்திலையும் முன்னாடி நிற்குமா உதவியா. அதனால குலதெய்வம் இருக்கக்கூடியவர்கள் குலதெய்வத்தை தவறாமல் வழிபாடு செய்ய வேண்டும், குல மரபுகளை பேணி காக்க வேண்டும், நம்முடைய இந்து மத சம்பிரதாய நெறிகளை கடைபிடித்து வாழ வேண்டும், சனாதன தர்மத்தோடு வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த தர்மம் மட்டும்தான் நம்ம கூட வரும், பின்னாடி வேற எதுவும் வராது. கோயிலுக்கு போகிறோம், நமக்கு என்ன பிரசாதமாக கொடுக்குறாங்க? திருநீர் என்று சொல்லக்கூடிய விபூதி, பஸ்மம் அப்படின்னு சொல்லுவார்கள். அதை தேவாரம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மந்திரம் ஆவது நீர் சுந்தரம் ஆவது நீர். அப்படி அந்த திருநீரே நமக்கு மந்திரமாக இருக்கிறதா. அது என்ன உணர்த்துகிறது என்று சொன்னால், இதுதான் உன்னுடைய கடைசி நிலைன்னு உணர்த்துகிறார். எல்லா விதமான சுவாமியும் நம்ம கடைசி நிலை என்ன? சாம்பல் அப்படிங்கிற விபூதி. அதனாலதான் அதை நம்ம புனிதமாக கருதுகிறோம். நீரில்லா நெற்றிப்பால் என்ற அவையார், அப்படிப்பட்ட நெற்றியிலே நீரை இட்டுக் கொள்கிறோம். இதெல்லாம் மதத்தினுடைய சம்பிரதாய நெறிகள், குல மரபு. இதெல்லாம் யாருக்காகவும் நம்ம மாற்றிக்க கூடாது. அப்படிப்பட்ட எல்லா விதமான அனுகிரகத்தையும் பரிபூர்ணமாக இங்கு வாழக்கூடிய மக்களுக்கும் அனைவருக்கும் நம்முடைய கடுகாஜலமூர்த்தி பரிபூர்ண அருளை நல்கி கொண்டிருக்கின்றார் என்பதனை தெரிவித்துக் கொண்டு உரையை நிறைவு செய்கின்றோம். ஆசீர்வாதம். நமது ஆதீனம் அவர்